உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர் வரமதிநலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழியல் மனனே. இனி நமக்கு என்ன குறை சுவாமி? இதுவரையிலும் நாதமணிகளுக்கு அந்த மாபெரும் புதையல் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்ததான நாம் ஒரு வழியாக நாதமணிகளை பின்தொடர்ந்து தற்பொழுது ஆழ்வார்த்தினருக்கு வந்து சேர்ந்து விட்டோம். மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனி கடலே என்று யோகாபியாசத்தில் தலை சிறந்தவர், ஷடவருஷண வம்சத்தில் பிறந்தவர், ஷடம் என்னும் வாயுவை ஜெயித்த மகாத்மாவாகிய அந்த ஷடவருஷண மகரிஷியின் வம்சத்தில் பிறந்துகிறார் என்றோ ஷடகோபரான சுவாமி நம்மாழ்வாரை வந்து தான் தரிசிக்கக்கூடிய பாக்யராதிசயத்தை நாதமணிகள் பெற்றிருக்கிறார். என்ன ஒரு சம்பந்த விசேஷத்தை நாம் அனுபவிக்கிறோம் பக்தர்களா? அந்த நாதமணிகள் திவ்ய பிரபந்தத்தின் அந்த இன்சுவையில் தான் ஆழங்கால் பட்டு அதனை தான் அனுபவிக்க வேண்டும், 1000 பாசனங்களையும் அனுபவித்து அள்ளி பருக வேண்டும், அதனுடையதான அந்த தேன் சுவையில் திளைக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு எங்கே கிடைக்கும் என்று ஏங்கியவராக தற்பொழுது திருக்குருகூர் அதனுள் என்னும்படியாக இந்த ஆழ்வார்தனருக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் இங்கேயும் அந்த பாசனங்கள் அவருக்கு கிடைக்கவில்லை. ஏன்? 6ஆவது என்னும் 10 பாசனங்கள் கூட அவருக்கு கிடைக்காமல் போய்விட்டன. அதன் பின்னர் ஒரு வகையாக பராங்குஷதாசர் மூலமாக கண்ணினும் சிறுத்தாம்பு திவ்ய பிரபந்தம் 10 பாசுரங்களும் உபதேசிக்கப்பட்டார். திருப்புடி எனப்படக்கூடிய உயர்ந்த ஆதிசேஷனே இங்கே மரமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தான விசேஷம் உயர்ந்த தபோவனம். அந்த தபோவனத்தின் அடியில் வந்து நாம் நின்றாலேயே நமக்குள்ளே ஒரு சிலிர்ப்பு உண்டாகும். நம்மை நாம் நன்கு உணரலாம். தெய்வீக அனுபவம் உணர்வதற்கும் ஒரு பக்குவம் வேண்டும். அதாவது சர்வேஸ்வரன் ஒவ்வொரு நிலையிலும் தான் இருப்பதை நமக்கு உணர்த்துகிறான். இது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அதை எவ்வளவு பேர் உணர்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. எம்பெருமானுடைய காரியம் இது, அவன் செயல்படுத்துகிறான், அதனால் விளையக்கூடிய விளைவுகள் இவைகள் என்பதை உணரும் பக்குவம் நமக்கு ஏற்படவில்லை. அதுதான் அது. அந்த பக்குவம் மட்டும் சித்தித்து விட்டது என்றால் எதை குறித்தும் நாம் கவலை கொள்ள தேவையே இல்லை. தற்பொழுது சுவாமி இந்த திருப்புலி ஆழ்வாருக்கு அடியில் அமர்ந்து கொண்டு யோக தசை, யோகம் என்றால் யமனியம் ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்று அஷ்டாங்க யோகம் என்பதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள். காட்டுமன்னார் கோவில் திருத்தலத்தில் இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன் அல்லவா, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. தற்காலத்தில் நாம் செய்யக்கூடிய பக்திக்கும் சாஸ்திரங்களில் அங்கே விளக்கப்படக்கூடிய பக்தி யோகத்திற்கும் வித்தியாசம் உண்டு. யோகம் என்றால் வெறும் கைகால்களை நீட்டுவது, மடக்குவது, அப்படியே வயிற்றை சுருக்கி வைத்துக் கொள்வது, மூச்சை இழுப்பது என்பது மட்டும் இல்லை. இதற்கு மேலாக சில பல பிரயாசங்கள் செய்ய வேண்டும். அதற்குத்தான் பக்தி யோகம் என்று பெயர். இவைகள் யோகம் என்று பெயர் பெற்றிருக்கும் என்கிறார் சுவாமி தேசிகர். அது சாஸ்திரத்தில் இந்த ஒரு பத்ததி சொல்லப்படுகிறது. பத்ததி என்றால் வழிமுறை. ஒரு சின்ன விஷயம், இதோ நாம் தற்பொழுது 15 நிமிடங்கள் அமர்ந்து கொண்டு ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் என்றால் நம்மால் நம்முடைய காலை சம்மணமிட்டு அமர முடியுமா? கீழே அமர முடியுமா? அமர்ந்த அந்த கோலத்திலிருந்து எழுந்து நிற்க முடியுமா? முடியாதே. ஏனென்றால் அப்படி நம்மை பழக்கிக் கொள்ளவில்லை. நம்முடைய மனதையும் பழக்கிக் கொள்ளவில்லை, நம்முடைய உடல் இயக்கத்தையும் நாம் பழக்கிக் கொள்ளவில்லை. மனையே மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ. பெரியோர்கள் அமர்ந்தார்களே என்றால் காற்றில்லாத இடத்தில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய தீபத்தை போல ஆடாமல் அசையாமல் அப்படியே நிற்பார்கள். அதுதான் தவத்தின் முதிர்ந்த நிலை. அந்த அமர்ந்திருக்கக்கூடிய நிலை பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு உள்ளுக்குள்ளே எந்த மந்திரத்தை நம் ஆச்சாரியர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்களோ அந்த மந்திரத்தையே தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். சுவாமி வாசல் கதவை மூடியாகிவிட்டது, கைபேசியை அணைத்து வைத்தாகிவிட்டது, தொந்தரவு செய்யாதீர்கள் என்பதாக வாசலில் ஒரு பெயர் பலகையை மாட்டியாகிவிட்டது, தொலைபேசியை எடுத்து வைத்தாகிவிட்டது. இனி இல்லத்தில் எந்த விதமான தொந்தரவும் இல்லை, கதவுகளை அடைத்தாகிவிட்டது, ஜன்னல் கதவுகளை மூடிவிட்டாகிவிட்டது. ஏன், அந்த சாவித்வாரத்தில் கூட பஞ்சை வைத்து அடைத்து விட்டேன். இனி நான் தியானம் செய்ய வேண்டியதுதானே, எல்லாம் மூடியாகிவிட்டது என்றால் எல்லாவற்றையும் மூடிவிடலாம். மனதை மூட முடியுமா? மனதை மூட முடியுமா? அமர்ந்தவுடன் எண்ண அலைகள் எங்கெங்கோ செல்லுமே.
அந்த எண்ண அலைகள் செல்லும் வழியிலேயே சென்று விட்டால் அவற்றை மறுபடியும் இழுத்து வருவது என்பது இயலாது. ஆனால் நாதமுனிகள் அவர்களுடைய பரம்பரையாக பக்தி யோகத்தினாலே பகவானை சாட்சாத்கரித்த வள்ளல்கள் அவர்கள். அது ஒரு பெரிய பரம்பரை சுவாமி. எத்தனை முறை இதை மறுபடியும் சொன்னால் கூட அந்த பெருமை நம் வாய்க்கொண்டு விளக்கவே முடியாது. ஆகையால் மிகுந்த ஸ்ரத்தையுடன், நம்பிக்கையுடன், மகாவிஸ்வாசத்துடன் பராங்குஷதாசர் தனக்கு உபதேசம் செய்துள்ள அந்த கண்ணினும் சிறுத்தாம்பு என்னும் திவ்ய பிரபந்தத்தை நாதமுனிகள் ஜபம் செய்ய ஆரம்பித்தார். இதற்கு ஆவருத்தி என்பது பெயர். முதல் பாசனம், இரண்டாம் பாசனம், மூன்றாம் பாசனம், நான்காம் பாசனம் என்று வரிசையாக அந்த பாசனத்தை முடித்தவுடன் மறுபடியும் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு எண்ணிக்கை மிக முக்கியம். ஜபம் செய்யும் காலத்தில் எத்தனை ஜபம் எவ்வளவு செய்கிறோம் என்று நாம் சங்கல்பம் செய்து கொள்கிறோமோ அதற்கு ஒன்று அதிகமாகவோ ஒன்று குறைச்சலாகவோ செய்யக்கூடாது. எப்படி சங்கல்பித்துக் கொள்கிறோமோ அது போன்று தான் ஜபம் செய்ய வேண்டும். இது போன்ற நியமங்கள் அநேகம் உண்டு. நாதமணிகள் ஆடாமல் அசையாமல் உள்ளத்தில் அந்த நம்மாழ்வாரின் தெய்வீக திவ்யமங்கள விக்கிரகத்தை உள்ளத்தில் இருத்திக் கொண்டு உணர்ச்சிமயமாக தான் பெற வேண்டிய புதையலை, பெரும் செல்வத்தை அடைந்தே தீர வேண்டும், தனக்கு நம்மாழ்வாருடைய இன்னருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே தவம் செய்ய ஆரம்பித்தார். 12,000 ஆவர்த்திகள், 12,000 முறைகள் இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு திவ்ய பிரபந்தத்தை ஜபம் செய்ய பத்மாசனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் உபதேச முத்திரையுடன் நம்மாழ்வார் அவரெதிரே காட்சியளித்தார். நம்மாழ்வாருடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகம் எப்படிப்பட்டது? உபதேச முத்திரையோடு நம்மாழ்வாருடைய திவ்யமங்கள விக்கிரகம் சேவையாகின்றது. ஆம், உபதேசித்ததினால் அன்றோ ஆழ்வார்கள் கோஷ்டியிலிருந்து நம்மாழ்வார் ஆச்சாரிய கோஷ்டிக்கும் வந்து சேர்ந்திருக்கிறார். உபதேசம் சாதாரணமாக இந்த விரல் உள்ளதல்லவா, ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. சம்ஸ்கிருதத்தில் இதற்கு கனிஷ்டிகா என்பது பெயர், இதற்கு அங்குஷ்டா என்பது பெயர், இதற்கு தர்ஜனி என்பது பெயர், இதற்கு மத்தியமா என்றால் நடுவிரல் என்பது பெயர், இதற்கு அனாமிகா மோதிர விரல் சொல்லுகிறோம் அல்லவா, இதற்கு அனாமிகா என்பது பெயர். ஒவ்வொரு விரலுக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு. இந்த விரல் இருக்கிறது, ஆள்காட்டி விரல் என்கிறோம் அல்லவா தமிழில், அந்த ஆள்காட்டி விரலுக்கு தர்ஜனி என்று பெயர். தர்ஜனி என்றால் ஒருவரை நாம் கோபத்துடன் மிரட்டும் பொழுது இப்படியா காண்பிக்கிறோம், இப்படி காண்பிக்கிறோமா, அல்லது உன்னை தொலைத்து விடுவேன் என்று இறை கொண்டு ஆட்டுகிறோமா? மற்றவர்களை மிரட்டுவதனால் இதற்கு தர்ஜனி என்பது பெயர். இப்படி அகங்காரமாக நாம் இருக்கிறோம் அல்லவா, இது அங்குஷ்டம். கட்டை விரலுக்கு அங்குஷ்டம் என்பது பெயர். இந்த அங்குஷ்டத்தினுடையதான் அர்த்த விசேஷம் என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ளே அங்குஷ்ட மாத்திர பிரமிதா மத்திய ஆத்மனி திஷ்டதி என்று கட்டை விரல் பருமனாய் இருக்கக்கூடிய இந்த இதய புண்டரீகத்தில் எம்பெருமானுடைய திவ்யஸ்தானம் அமைந்திருக்கிறது. நீ எவ்வளவு பெரியவராக உன்னை நினைத்துக் கொண்டு இருமாப்புடன் இருந்தால் கூட அந்த எம்பெருமானுக்கு நீ அடங்கியவன், அவருக்கே ஆட்பட்டவன் என்பதை நம் ஆச்சாரியர்கள் உபதேசிக்கிறார்கள். நிமிர்ந்து அகங்காரத்தினாலேயும் மமகாரத்தினாலேயும் நான் எனது என்று இருமாப்புடன் இருக்கக்கூடிய நீ எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன், அவனிடத்தில் நீ வளைந்து வினயத்துடன் இருக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காகவென்றோ இந்த விரல் இப்படி மடித்து ஆச்சாரியர்களால் உபதேசிக்கப்படுகிறது. எனவே இதற்கு உபதேச முத்திரை என்பது பெயர். இந்த தத்துவம் தான் ஆச்சாரியரால் உபதேசிக்கப்படுகிறது. இதை விடுத்து மற்ற எந்த விஷயத்தை நமக்கு உபதேசம் செய்தாலும் அவர்கள் ஆச்சாரியர்களாக மாட்டார்கள். நம்முடைய குரு பரம்பரைகள் இந்த விஷயங்களை தெளிவாக சொல்லுகின்றன. எம்பெருமான் தத்துவம், இறை நிலை உணர்வது, அந்த பகவத் தத்துவத்தை உபதேசம் செய்பவர்கள் மட்டும்தான் நமக்கு ஆச்சாரிய புத்திரர்கள். ஆகையால் நம்மாழ்வார் உபதேச முத்திரையுடன் நாதமணிகளுக்கு திவ்யமானதொரு திருக்கோலத்தில் சேவையாக நாதமணிகள் கண்களார அப்பெருமானை சேவித்தார். நம்மாழ்வார் என்பவர் பெருமான் தானே, தமிழ் கடவுள் என்பதாக ஸ்ரீ உவே சுவாமிநாத ஐயர் நம்மாழ்வாரின் பெருமை பேசும் பொழுது சொல்லுவார், தமிழ் கடவுள் சுவாமி நம்மாழ்வார். ஆகையால் அந்த தமிழ் கடவுளான நம்மாழ்வாரை சேவித்தார். என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, எனக்கு பிள்ளை வேண்டும், எனக்கு பெரும் சொத்துக்கள் வேண்டும், இன்னும் 10 தலைவர்கள் அமர்ந்து சாப்பிடுவதற்கு தேவையான பொன்னையும் பொருளையும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கவில்லை. சம்பிரதாய செல்வத்தை கேட்டார் நாதமுனிகள். சுவாமி,
தேவரீர் திருவாய் மலர்ந்து அருளி செய்த திவ்ய பிரபந்தமான 1020 என்பதாக புகழப்படக்கூடிய அந்த திருவாய்மொழி என்னும் 1000 பாசுரங்களையும் அடியனுக்கு பிரசாரித்தருள வேண்டும், அடியனுக்கு தந்தருள வேண்டும் என்று நாதமுனிகள் கேட்க, நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு ஒரு பரிசு மட்டுமா அளித்தார்? குழந்தை தந்தையிடத்தில் ஒரு பரிசு கேட்டால் அந்த குழந்தை மீது கொண்டிருக்கக்கூடிய பரிவினாலையும் பாசத்தினாலையும் தந்தை அது கேட்காத பல பெரும் பரிசுகளை அளிப்பதை போல ஒரு திருவாய்மொழி 1000 பாடல்களை மட்டும் நாதமுனிகள் கேட்க, நம்மாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தங்களையும் நாதமுனிகளுக்கு பிரசாரித்தருளினார். மறைந்து கிடந்த நிதியான பெரும் செல்வமான அந்த திவ்ய பிரபந்தம் நாதமுனிகள் என்னும் மகனீயர் செய்தருளின பெரும் முயற்சியினாலே அவர் செய்த தவத்தின் பலனை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மால் 10 பாசுரங்களை ஆடாமல் அசையாமல் அமர்ந்து சொல்ல முடியுமா? கைகால்களை அசைக்காமல் சொல்ல முடியுமா? 12000 முறைகள் அந்த திவ்ய பிரபந்தத்தை ஜபம் செய்த நாதமுனிகள் சித்தி பெற்று நம்மாழ்வாரை யோக தசையில் சாட்சாத்கரித்து அவர் மூலமாக 4000 திவ்ய பிரபந்தத்தை பெற்றார். அதை கூட நாம் இப்பொழுது பாடம் செய்வதற்கு சக்தியற்றவர்களாக திகழ்கிறோமே. உபதேசம் செய்தார். 4000 பாடல்களும் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வாரால் உபதேசிக்கப்பட்டதினால் அன்றோ, வெறும் பாடல்களை பாடின ஆழ்வாராக மட்டுமில்லாமல் நம்மாழ்வார் உபதேசத்தினால் ஆச்சாரிய கோஷ்டியில் வந்து சேருகிறார். எம்பெருமானுடைய திருவுள்ளம் பலித்தது. ஸ்ரீவைகுண்டநாதன் பெரிய பிராட்டியாராம் மகாலட்சுமிக்கு உபதேசம் செய்தார். அந்த மகாலட்சுமி படைத்தளபதியான விஸ்வக்சேனருக்கு உபதேசம் செய்தார். அந்த விஸ்வக்சேனர் சுவாமி நம்மாழ்வாருக்கு உபதேசம் செய்தார். நம்மாழ்வார் கலியுகத்தின் நடுவில், இந்த கலியுக ஆரம்பத்திலே நாதமுனிகளுக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தையும் அருளினார். 4000 என்னும் பெரும் செல்வத்தை பெற்ற நாதமுனிகள் வேதத்தை வகுத்த வியாச பகவானை போன்று திகழ்கிறார். அதையும் நாம் தொடர்ந்து நாதமுனிகள் வைபவமாகவே அனுபவிக்கலாமே.